வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் பூ பெய்திய சிறு பெண்ணிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்ற பற்றி சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். பூ பெய்திய வயது தான் நம்ம பார்த்தோம் சென்ற பதிவில். 9.5, சில சமயம் 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள அந்த 3 இயர்ஸ் கேப்பில் நிறைய பிள்ளைங்க பூப்படைந்து விடுகிறார்கள் அப்படின்னு. அப்போ பூப்படைகிறது அப்படின்னு சொன்னால் இதை முதல்ல இதை டெக்னிக்கலாக இல்லை சயின்டிஃபிக்காக பார்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஒரு உயிர், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது சிறு குழந்தையாக இருந்த அப்புறம் அதுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஒருவர் எப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஓவர் த பீரியட் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, முதல்ல க்ரால் பண்ணா தவழ்ந்து போகும், அதுக்கப்புறம் படி ஏறும், செவுத்தை பிடிச்சிட்டு நடக்கும், அதுக்கப்புறம் உட்காரும். அது எப்படி ஃபிசிக்கலில் துளி துளியாக மெச்சூரிட்டி ஓவர் த பீரியட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்றா வருதோ, அதுபோல் இந்த பூப்படைவதும் ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சேர்த்திக்க தான். இட் இஸ் ஆல்சோ டேக்கன் இன் டு மெச்சூரிட்டி ஆஃப் தி ஆர்கான்ஸ் அப்படின்னு. இப்போ கண்ணு நல்லா தெரியுது, அப்புறம் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே நல்லபடியாக 6 விதமான சுவையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா அந்த 6 சுவையை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ், சில பிள்ளைங்களுக்கு 8 வயசு கூட ஆகிடும். ஏன்னா இனிப்பு சுவையை உடனே இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி கசப்பு துவர்ப்பெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 7-8 வயசு கூட இனிப்பில் தான் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் துவர்ப்பு கசப்பெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த மெச்சூரிட்டியோட அந்த டேஸ்ட் பட்ஸோட மெச்சூரிட்டி வந்திருக்கு நமக்கு தெரியும். ஆனால் நிறைய பிள்ளைங்க அது டேஸ்ட் பட்ஸ் தெரியாது. சில பேருக்கு என்ன தெரியாது, அந்த துவர்ப்புன்ற ஒரு சுவையை ரொம்ப அடல்ட்ஹுட்டில் கூட அவங்க என்ன உணர்ந்து பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் அது நிறைய பேர் நோன்னு தான் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதை டேஸ்ட் பண்ணினதே இல்லை. அதுபோல் சுவைக்கு உண்டான அந்த டேஸ்ட் பட்ஸ் எப்படி ஒரு மெச்சூரிட்டி லெவலை அடையிறதுக்கு ஒரு வயது வேணுமோ, அதுபோல் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதுபோல் தானும் மெச்சூர் ஆகணும். அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்டர்னலி இட் கெட்ஸ் மெச்சூர்டு ஒரு வயசு தாண்டி. ஒரு 12 வயசு 14 வயசு சிலப்போ 18 வயசு அப்படின்னு சொன்னால் அது மெச்சூர் ஆகிடுது. இப்போ தான் மெச்சூர் ஆகிருக்கு. உடனே அது ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் அது, ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் அது என்ன பண்ணுது, ப்ரொடக்டிவ் லெவலுக்கு அது எல்லாமே துளி துளியாக உள்ள மெச்சூர் ஆகிட்டு வருது ஓவர் த பீரியட். அதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள், நம்மளோட லைஃப் ஸ்டைல். ப்ரெசென்ட் சினாரியோவில் நிறைய பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடி அதெல்லாம் பண்ணாமல் எந்த நேரமும் கேட்ஜெட்ஸ் முன்னாடியே உட்காந்துருக்கிறதுனால அந்த மெச்சூரிட்டி இன்டர்னல் ஆர்கன்ஸ் விரைவில் அது தன்னுடைய மெச்சூரிட்டியை காட்டுறது. அது முதிர்ச்சி அடையிறதுக்குள்ளே அது என்ன பண்ணணும், அது என்ன இப்போ தான் மெச்சூர் ஆயிருக்கே தவிர அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். மினிமம் இன்டர்னலி இட் டேக்ஸ் 6 to 7 இயர்ஸ் அது அளவுக்கு ஆகும். ஏன்னா அந்த வயசை பொறுத்து 20 வயசுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன்ற பேச்சே இல்லை. ஆனால் 20 வயசுக்கு முன்னாடி 12 வயசுலேயே அது மெச்சூர் ஆகிடுச்சுன்னா இட் வில் டேக் தட் மச் டைம். மினிமம் 2 to 3 இயர்ஸ் இருந்தால் போகிறோம் அப்படின்னு புஸ்தகத்தில் சொல்லலாம். வி கேன் ரைட் அபவுட் இட். அது இன்டர்னலாக அந்த ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆன பிறகு தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு அத்தனை நேரம் பிடிக்கும். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் அப்போ என்ன பண்ணோம், ப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகிடுது அப்படின்னு காமிக்கிறது தான் ஒரு பூ பெய்துவதே தவிர அது முழு அளவில் வேலையை அது செய்யணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் டேக் சம் டைம். அந்த பிள்ளைக்கு ஒரு 20 வயசுக்கு மேலே தாண்டின வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே பிள்ளைங்க படிக்கணும் இல்லையா, படித்தா தானே உலகாயதமான விஷயங்களை தெரிஞ்சால் தான் மெச்சூரிட்டியோட ஒரு குவாலிட்டியோட வேல்யூவே நம்மளுக்கு தெரியும். அதனால் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆகிருக்கு, த சைல்டு இஸ் ரெடி, இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஆனால் ஓவர் த பீரியட் அது என்ன ஆகும், அது மெச்சூர் ஆகிறதுக்குள்ள அதுக்கு நிறைய குவாலிட்டி வைஸ் குட் ஃபுட் எப்படின்னு கேட்டால் எல்லாமே இயற்கை உணவுகள் தரணும், கெமிக்கல்ஸ் தரதை குறைபாடு செய்யணும். அப்புறம் ரொம்ப என்ன ப்ரீப்ரிப்பேர்டு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, பாட்டில்டு ஜூஸ் அதெல்லாம் கொடுக்காம எல்லாமே நம்மளே தயார் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆகுதுன்னு சொன்னால் அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது மூணுமே சின்க்ரனைஸ் ஆகி ஒரு கான்க்ருவெண்ட் போல் போகணும். அப்போ தான் நம்மளோட பிஹேவியரில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். பிஹேவியரில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும்னு சொன்னால் என்ன, எப்போவும் அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஏன்னா சில நேரத்தில் நிறைய என்ன விளையாடுற பீரியடாக இருந்தால் அந்த எப்படியெல்லாம் விளையாடணும், அந்த பீரியடில் எவ்வளோ பத்திரமா இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க சேஃப்டியை கையாளணும்
அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பர்சனலாக இப்படி ஒரு வீடியோ இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப மதிஹீனமான விஷயம். அதனால் எப்படி சேஃப்டியாக இருக்கணுன்றத ஒரு தாயும் தான் முதல்ல நல்லபடியாக கற்றுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச நல்லதோட கூட இன்னும் கொஞ்சம் சில ஆடட் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் சேர்த்து நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாசிட்டிவாக அந்த பிள்ளைங்கள்கிட்ட பேசணும். எப்பயாலும் ஒரு நேரம் சகஜமாக பிள்ளைங்களோட உட்காந்து பேசச்சு 2 பேரும் அந்த அம்மா என்ன பண்ணணும், தன்னுடைய மகளுக்கு எல்லா விதமான சேஃப்டி ரீசன்ஸையும் சொல்லிக் கொடுக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ தூரம், வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் யூ மே லைக்லி டு சி அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். சில சமயம் என்ன பண்ண, இப்படி சொல்லிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு அதெல்லாம் வருதா நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கான்னு அந்த குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் பொதுவான இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணாமல் பொதுவான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த அம்மா ரெடியாக இருக்கணும். அவங்க முதல்ல தன்னை அப்படி ஒரு பக்குவத்துக்கு தயார்படுத்திக்கணும். இது ஒன்று. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் மெச்சூர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா. அதுதான் குழந்தை வந்து பூ அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பூ பெய்ததை பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு இது போல் உணவெல்லாம் கொடுக்கணும். நிறைய கால்சியம் இருக்கிறது, அயர்ன் டெஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நிறைய உணவு வகைகளில் சிறப்பான ஒரு மாறுதலை தரணும். நிறைய பருப்பு வகைகளில் வெல்லம் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அதெல்லாம் சேர்த்து நல்லபடியான ஒரு இனிப்பு, அதிலே ஒரு காரம் சேர்ந்தது அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். எல்லா விஷயங்களுமே அது அவங்களோட மெச்சூரிட்டியை, க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி, இது 3 என்ன பண்ணோம். மெச்சூரிட்டின்றது பிஹேவியருக்கு ரிலேட்டட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்றது ஃபிசிக்கல் ரிலேட்டட், மென்டலி த சைல்ட் ஷுட் பி ஸ்ட்ராங் டு ரிசீவ் தி ரியாலிட்டி. சமுதாயத்தில் நடக்கூடிய எல்லா நிஜமான நிஜத்தை நேரடியாக பார்த்து சிறப்பான மனப்பான்மையில் மனநிலைமையில் அதை புரிஞ்சுக்கணுன்றது அந்த அம்மாவுக்கு ஒரு முக்கியமான எண்ண ஓட்டங்களாக இருக்கணும். அதனால் இதை தவறாமல் இந்த வேலையை எல்லா தாயும் செய்யணும். அவங்களுக்கு இதை காட்டிலும் முக்கியமான வேலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை அவங்க சிறப்பாகவும் செம்மையாகவும் பாதுகாத்து மேலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது ஒரு தாயோட கடமை. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதை அவங்க எல்லாரும் தெளிவாக எடுத்துக்கணும். சில சமயம் அவங்க சில நேயர்கள் இந்த பதிவு பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்க ஏற்கனவே பெரியவங்களாக ஆகிட்டாங்களா இருக்கும். சிலதெல்லாம் எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையோ அது அவங்க என்ன பண்ணலாம், தொடர்ந்து சில பிஹேவியரில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். பாசிட்டிவ் ஸ்பீக்கிங், ரிகார்ட் ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்புறம் என்ன பண்ணணும், எதுக்கு மரியாதையாக நடந்துக்கணுமோ அந்த இடத்துல மரியாதையாக நடக்கணும். அது மனிதனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும். அப்புறம் என்ன செய்யலாம், கொம்புழுதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், ஒம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே அப்படின்ற அளவுக்கு அந்த ஔவையார் பாட்டை அடிக்கடி சொல்லி கொடுத்து இதுலேருந்து ஒதுங்கி நிற்கணுமோ அதுலேருந்து ஒதுங்கி தான் நிற்கணும். அப்புறம் இளங்கன்னு பயமறியாது அப்படின்னு எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறத காட்டிலும் சில வேலையை மற்றவங்களோட உதவியோடு செய்து அந்த வேலையை முடிக்கிறது நலம் பயக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த தாய் எடுத்து சொல்லலாம். அது மாதிரி நிறைய விஷயங்களை பெரிய அளவில் குழந்தைகளோட சேஃப்டிக்கு தான் முக்கியம்னு கொடுத்து யாரோட எப்படி பழகணும், எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், மைண்ட் செட்டில் என்ன நெகட்டிவ்னஸ் வராமல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அந்த குழந்தையை வளர்க்க வேண்டியது ஒரு தாயோட கடமை. அந்த கடமையை எல்லா தாய்களும் எல்லா தாய்மார்களும் சிறப்பாக அதை செய்வாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.